மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையேயான வார்த்தை போர் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரான் தனது நலன்கள் அல்லது முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்துள்ள நிலையில், அமெரிக்க தரப்பும் ஈரானின் அணுசக்தி மற்றும் முக்கிய கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் என கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கைகள் மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி வரும் பாதுகாப்பு அச்சத்தை மேலும் அதிகரித்துள்ளன. வளைகுடா நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு உள்ளிட்ட பல தரப்புகள் உடனடி பதற்றத்தை தணிப்பை வலியுறுத்தி வருகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடியாக ஈரானின் முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என பாதுகாப்பு தகவல் தெரிவித்துள்ளது. அத்துடன் அணு தொடர்பான முக்கிய தளங்களும் இலக்காக மாறக்கூடும் என குறிப்பிடத்தக்க தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அறிவிப்பு உலக நாடுகளினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அணு நிலையங்கள் குறிவைக்கப்படுவது மிகப்பெரிய மனிதாபிமான மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என பல்வேறு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்காவினுடைய கருத்துக்கு பதிலளித்த ஈரான் தனது அணு நிலையங்கள் அல்லது முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு வலிமையான மற்றும் தீர்க்கமான பதிலடி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயற்படும் நாடுகளின் நலன்களும் தாக்குதலுக்குள்ளாகலாம் என ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த அறிக்கைகளை மத்திய கிழக்கில் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. அணுமின் நிலையங்கள் மற்றும் அணுசக்தி வளாகங்கள் மீது ஈரான் நடத்தப்படுவது சாதாரண ராணுவ நடவடிக்கையாக கருதப்படவில்லை. அத்தகைய தாக்குதல்கள் கதிர்வீச்சு, கசிவு, சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் பொதுமக்களின் உயிருக்கு நீண்டகால அச்சுறுத்தல் நிலை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. இதனால் சர்வதேச அணுசக்தி பாதுகாப்பு தொடர்பான அமைப்புகள் அணு உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழிகளில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணை தற்போது அதிக கவனத்துக்கு வந்துள்ளது. இந்த வழித்தடத்தில் பாதுகாப்பு பாதிக்கப்பட்டால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்திலும் பாதிப்பு ஏற்படும். இதன் விளைவாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் உயரத் தொடங்கியுள்ளன. நீண்டகால மோதல் உருவானால் உலக பொருளாதாரத்துக்கும் தாக்கம் ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. எந்தவொரு மோதலும் தங்களது பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி உற்பத்தியை பாதிக்கக்கூடும் என்பதால் தூதரக வழியில் பதற்றத்தை குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஐக்கிய நாடுகள் அமைப்பு மற்றும் பல சர்வதேச தலைவர்கள் இருதரப்பு கட்டுப்பாட்டுடன் செயற்பட்டு பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அணு உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது சர்வதேச சட்டம் மற்றும் மனிதாபிமான நெறிமுறைகள் தொடர்பாக கடுமையான கேள்விகளை எழுப்பும் என அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் விலை மேலும் உயர வாய்ப்பிருக்கிறது. சர்வதேச கப்பல் போக்குவரத்தில் சிக்கல் நிலையும் உருவாகலாம். பங்குச்சந்தைகளில் ஏற்றத்தாழ்வு அதிகரிக்கலாம். எரிசக்தி இறக்குமதி செய்யும் நாடுகள் கூடுதல் செலவை சந்திக்க நேரிடலாம். இந்த தாக்கம் ஆசியா, ஐரோப்பா மற்றும் உலக பொருளாதாரத்திலும் பெரும் பிரதிபலிக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இருதரப்பும் கடுமையான எச்சரிக்கைகளை பரிமாறிக்கொண்டாலும் நிலைமை முழுமையான போராக மாறுமா அல்லது தூதரக பேச்சுவார்த்தைக்குள் மூலம் பதற்றம் குறையுமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. இருப்பினும் அணுசக்தி தளங்கள் குறித்து வெளியாகும் எச்சரிக்கைகள் உலக நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள இந்த சூழ்நிலை சர்வதேச பாதுகாப்பு, உலக எரிசக்தி சந்தை மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக உலகம் முழுவதும் தற்போது கவனிக்கப்பட்டு வருகிறது.